இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரும் தமிழக வெற்றிக் கழகம் தலைவருமான விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு கோர்ட்டில் வழக்கு தொடுத்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜயும் அவரது கட்சியும் தேர்தல் வேளையில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கும் இந்த நேரத்தில் மனைவியின் விவாகரத்து வழக்கு அரசியல் களத்திலும் புயலை கிளப்பியுள்ளது. இதற்கிடையே விஜய் மனைவி சங்கீதா கோர்ட்டில் தாக்கல் செய்திருக்கும் மனுவில் பல திடுக்கிடும் தகவல்களை கூறியுள்ளார். அதன் விவரம் வருமாறு: நான் பிரிட்டன் நாட்டின் குடிமகளாக இருக்கிறேன். நானும் எனது கணவர் ஜோசப் விஜயும் 1998 ஜூலை 10 பிரிட்டனில் எங்கள் திருமணத்தை முதலில் பதிவு செய்தோம். பின்னர் 1999 ஆகஸ்ட் மாதம் 25 சென்னையில் இந்து முறைப்படி திருமணச் சடங்குகள் நடந்தன. திருமணத்தை பிரிட்டனில் பதிவு செய்ததற்கான ஆதாரம் என்னிடமும், சென்னையில் பதிவு செய்ததற்கான ஆதாரம் விஜயிடமும் உள்ளது. திருமணத்துக்கு பிறகு சென்னையில் வசித்து வந்தோம். எங்களுக்கு 25 வயதில் ஜேசன் சஞ்சய் என்ற மகனும் 20 வயதில் திவ்யா சாஷா என்ற மகளும் உள்ளனர். எனது கணவர் விஜய் மிகவும் பிரபலமானவர். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக உள்ளார். சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை துவங்கி அரசியலிலும் களம் இறங்கினார். எங்கள் திருமண வாழ்க்கை முதலில் இனிமையாக இருந்தது. ஒருவருக்கொருவர் இணக்கமாக இருந்தோம். அனைத்து வகையிலும் வசதியான வாழ்க்கையை எனக்கு விஜய் தந்தார். வீட்டை கவனிப்பது, குழந்தைகளை வளர்ப்பது, விஜய்க்கு தேவையானதை செய்து கொடுப்பது என குடும்பத்துக்காகவே என் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டேன். விடுமுறை வரும்போதெல்லாம் குடும்பத்தோடு வெளிநாடு செல்வோம். பிரிட்டனில் உள்ள எனது பெற்றோரையும் பார்க்க போவேன். திரைப்படம் தொடர்பாக வெளிநாடுகளில் நடக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் எங்களை விஜய் அழைத்துச் செல்வார். திருமண உறவில் அவ்வப்போது சின்ன சின்ன சச்சரவுகள் வந்தாலும் அதை இருவருமே அனுசரித்து சென்றோம். ஆனால் 2021 ஏப்ரலில் நடிகை ஒருவருடன் திருமண பந்தத்தை மீறிய தகாத உறவில் விஜய் ஈடுபட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தேன். மனதளவில் இடிந்து போனேன். விஜய் செய்த துரோகத்தின் வலியும் வேதனையும் தாங்க முடியவில்லை. அவர் திருமண உறவை மீறிவிட்டார். பின்னர் நடிகையுடனான தகாத உறவை முறித்துக் கொள்வதாக என்னிடம் உறுதியளித்தார். ஆனால் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அந்த தகாத உறவை தொடர்ந்தார். என்னை நீண்ட காலமாக மன ரீதியாக துன்புறுத்தினார். வக்கீல் மூலம் இந்த பிரச்சனையை தீர்க்க முடிவு செய்து விஜய்க்கு நோட்டீஸ் அனுப்பினேன். ஆனால் அப்போது எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. பிள்ளைகளின் படிப்பு மற்றும் அவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த பிரச்சனையை தற்காலிகமாக ஒத்திவைத்தேன். ஆனால் ஒருபோதும் விஜயின் நடத்தையை மன்னிக்கவில்லை. அதன் பிறகு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் என்னை வதைக்க ஆரம்பித்தார். தாம்பத்திய உறவிலிருந்து விலகினார். வேண்டும் என்றே என்னை விலக்கி வைத்தார். என்னை தகாத வார்த்தைகளால் என்னை அவமதித்தார். வாழும் வீட்டுக்குள்ளேயே தனித்தனியாக வாழ கட்டாயப்படுத்தினார். ஆனால் அந்த நடிகையும் விஜயும் கேவலமான ஆபாசமான நிகழ்வுகளில் தொடர்ந்து ஒன்றாக பங்கேற்கின்றனர். இது தொடர்பாக சோசியல் மீடியாவிலும் பதிவிடுகிறார் அந்த நடிகை. அதற்கு விஜய் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை. மாறாக நடிகை செயலை மறைமுகமாக ஆதரித்தார். நடிகையின் செயலால் எனக்கும் பிள்ளைகளுக்கும் மீண்டும் மீண்டும் அவமானம் நேர்ந்தது. நடிகையுடன் விஜய் தொடர்ந்து தொடர்பில் இருப்பது கடும் வேதனை தருகிறது. நண்பர்கள், உறவினர்கள், சமூகத்தில் குழந்தைகளுக்கும் அவப்பெயர்தான். இந்த மனுவிலேயே நடிகை பெயரை குறிப்பிட முடியும். ஆனால் யாருக்கும் அவப்பெயர் வரக்கூடாது என்பதால் பெயரை சொல்லவில்லை. அதே நேரம் தேவைப்பட்டால் நடிகையையும் இந்த வழக்கில் சேர்க்க வேண்டும். அந்த நேரத்தில் தேவையான அனைத்து ஆதாரங்களையும் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். நடிகையுடனான விஜயின் தொடர்பு கடும் மனவலியை தந்த போதிலும் வீண் சர்ச்சையை தவிர்க்கவே அமைதியாக இருந்தேன். வக்கீல் மூலம் பிரச்சனையை பேசி தீர்க்க முயற்சி செய்தும் எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. தனது செயலுக்கு வருத்தப்படாத விஜய் அதற்கு பதில் எனக்கு வழங்கி வந்த அனைத்து வித வசதிகளையும் திரும்ப பெற்றார். என்னை சுதந்திரமாக செயல்பட விடவில்லை. பணம் செலவிடுவதிலும் எனக்கு கட்டுப்பாடுகளை விதித்தார். இது மேலும் மேலும் என்னை அவமானப்படுத்தியது. எந்த விதத்திலும் நான் விஜய் நடத்தையை மன்னிக்கவில்லை. அவர் இன்னும் தகாத உறவை தொடர்கிறார். எனவே எங்கள் திருமண வாழ்வு வெறும் பேப்பரில் மட்டுமே இருக்கிறது. இனி ஒட்டவே வைக்க முடியாத அளவு திருமண பந்தம் முறிந்துவிட்டது. இதை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியாது. எனவே இந்த திருமண பந்தத்தை அதிகாரப்பூர்வமாக முறிக்க உத்தரவிட வேண்டும். விஜயின் அந்தஸ்துக்கு நிகரான ஒரு வீட்டை நான் வாழ அவர் தர வேண்டும். அதுவரை நீலாங்கரை வீட்டில் வாழ அனுமதிக்க வேண்டும். அதேபோல் அவரது வருமானம் அந்தஸ்துக்கு ஏற்ப நியாயமான ஜீவனாம்சம் வழங்க உத்தரவிட வேண்டும் என்று அதில் கூறியுள்ளார். இந்த மனு ஏப்ரல் மாதம் 20 விசாரணைக்கு வருகிறது. அப்போது விஜய் நேரில் ஆஜராக வேண்டும் என கோர்ட் உத்தரவிட்டுள்ளது.